அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். இந்தி கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பமில்லாத உணவை நீ வழிகட்டாயமா ஊட்டினி உள்ள தண்ணினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்கள் கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒன்று செய்வோம். இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கற்றுக்குறீங்க, தமிழை கற்றுக்குறீங்க, தெலுங்கு கற்றுக்குறீங்க. நாங்கள் இங்கே நீ இந்தியை மட்டும் படினா ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாதா, மலையாளம் கற்றுக்கூடாதா, கன்னடம் கற்றுக்கூடாதா, எங்கள் தாய்மொழி தமிழை கற்றுக்கூடாதா? என்ன சேட்டை இது? இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக இருக்கும். எனக்கு தெலுங்கு இருக்கட்டும், அவருக்கு தமிழ் இருக்கட்டும், அவருக்கு கன்னடம் இருக்கட்டும், அவருக்கு உருது இருக்கட்டும், அவருக்கு போச்சுபுரி இருக்கட்டும், அவருக்கு பீகாரி இருக்கட்டும், அவருக்கு குஜராத்தி இருக்கட்டும். தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும், அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும். அவ்வளவுதானே. நீ கட்டாயமா இந்தியை படிச்சே தீரணும்னு எப்படி? இந்தி படிக்காமையா இருக்கும்? விரும்பினாலும் எங்க பிள்ளையை கற்கிறாங்க. இப்போ என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு இராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. போய் இந்தி கற்றுக்கிட்டாங்களா இல்லை இந்தி கற்றுக்கிட்டு இராணுவத்தில் சேர்ந்தாங்களா? நாங்கள் ஈழத்திலிருந்து அடித்து ஏதிலிகளாக விரட்டப்பட்டோம். பல நாடுகளில் போய் நாங்கள் குடிபெயர்ந்துட்டோம். பிரான்ஸில் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோம். ஃப்ரெஞ்சு என் மக்கள் பேசுகிறாங்க. நாங்கள் ஈழத்தில் இருக்கும்போதே ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு அங்கே போனோமா, போய் கற்றுக்கிட்டோம். ஒரு மொழி என்பது 6 மாதம் 7 மாதத்தில் கற்றுக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு, புலமை, தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இதை படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? 1.5 கோடி இந்திக்காரனை திணிச்சிட்ட. ஏற்கனவே இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க, இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிற. அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி, தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை, தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கற்றுக்குறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் ஹிந்தியை திணிக்க மத்திய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.